விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட எல்லாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெலாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதுதான் பேராசைப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ நம்ம மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நீ சொல்லி ஆனார்ல, ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னென்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினச்சி என்ன பண்ணுறது, நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன் அப்போ ஷார்ட் வச்சுக்க வேண்டியதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால் சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேராசைப்படுறீங்க. நீங்கள் அவர் அது மாதிரி டைமிங் வந்தாங்க சார். இன்றைக்கி இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அது டைம் வந்தாலே பிடிச்சிரு காப்பாற்றலாம். அன்றைக்கி நடிக்கிறது அப்புறம். அப்போ சிவா இன்றைக்கி நான் இப்போ சித்திரா சார் பார்த்து போகிற இருக்குது, விசி குருணா சார் பார்த்து போகிற இருக்குது, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற இருக்குது. இல்லை என்னென்னா இவங்களாம் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கீங்க. நம்மளை படம் பார்த்த அதான் படம் பார்த்து வியந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வியந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போலாம் நேராக பார்க்குறது பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நாம் இப்போ நம்மளார் உள்ளே விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா நான் கூட ஒட்டிட்டு போகிறதுக்குல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து, அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாலினி எல்லோரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவ்வளோ பேசி கவனிச்சிருக்காரு அவர். அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்குது, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அஷ்டம் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேராக பார்த்தோம், அவர் நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மனோஜ் குமார் சொன்னார்ல டைமிங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்கா முரளி சாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தார், நான் காலையில் போயிட்டேன். ஒன்று அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குன்னு என்ன ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்கட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டார், பின்னாடி நான் உட்காந்துட்டேன். வெளியே போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே நான் போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது, கொஞ்சம் போனோன்னே முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடான்ட்டு புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்புறம் போயினா அப்புறம் டப்பு டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆரம்ப ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி சிவாஜி நிற்கிறாரு. அவர் ஒரு லுக்கு விட்டார், திரும்பி அவர் இப்படி ஆளு. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார். அவர் 8:30 மணிக்கு போகிற 7:30 மணிக்கு வந்துட்டாராம்.
அதனால் சொல்கிறது, நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும்போது ஹீரோ 10 மணிக்கு தான் எப்படி சீன் முடிக்கிறது? அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா, 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் ப்ரொடியூசர்கிட்ட. 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் இது செலவு எடுத்து விட்டான், 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோக்கள் டயத்துக்கு வந்தால், அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேறு காரணங்கள் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி கொண்டான் சார் சொல்லார். அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொன்ன நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம், இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலேயே கதை வச்சுருக்காரு. விழிஞ்சால் அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க. அந்த கதையை நம்பியிருக்காங்க அவங்க. கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு தான் அலையணும் தவிர யார் கதை வச்சுட்டு அலையிறா? அதனால் விசி போகணும் சார், நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்போலாம் நடிகர் இருந்தாங்க, இப்படிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போலாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்போலாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி அது பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காலாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காலாறுவேலில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசங்கில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லார் வீட்டுக்கும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் ஃபோட்டோ போட்டிருக்கோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் பயங்கர வெறியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி கணேசன் ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி கணேசன் அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி கணேசன் ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை பரோட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. அவங்களும் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்பிவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிப்பாங்க. நான் சொல்றது கூப்பிடுவேன், எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படத்தை பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்டு துருவ மாதிரி அவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்பேன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானவங்க அவர் மாதிரி. நான் இல்லை அப்போ அப்போயே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசன்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறான், நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கே சந்தோஷமாக இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம்.
ஆனால் பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போகுமா? பணம் கொடுத்து அழுக போகுமா? பணம் கொடுத்து அழுக போகிறது சிவாஜி படம் தான். சரி, ஒரு அழுதாச்சு. வசனங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கக்குறாரு, பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா போய்? பணம் கொடுத்து 10 பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதில் இது வசந்த மட்டும் அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தேட்டரில் நிறைய பற்றி டூரிங் தேட்டரு அந்த காம்பவுண்ட் ஷோ மாதிரி அந்த கீத்தை வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பார்க்குறக்கணுமோ படம் ஓடும்போது அந்த சைடில் ஸ்க்ரீன் அந்த அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்புங்க சார். அடுத்து போய் திரையில் பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கை போய் நம்ம வந்து அடுத்து உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதை கேட்கும்போதே ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்போம் நம்மளுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் டைலாக்கும் வெளியே இருந்து ஒட்டுக்கட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறது. உள்ளே போன அப்போலாம் விஷயம் அந்த நன்றி நல்வரம் போடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்லேடு. அந்த நல்வரம் ஸ்லேடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்காரர் கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்போலாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அதை காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்போலாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ? எந்த படத்துக்கு? வசந்தமான மாதிரி படத்துக்கு. ஏன்னா அந்த படத்து மூலம் ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாஸ். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் இதில் மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம். அந்த 2ஐயும் உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையாக போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்கள் அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன், ஆனால் திருட்டுப்பட்டம் வந்திருக்கும். அதில் கதாநாயகி மேலே திருட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க. இவ தான் எடுத்தான்னு ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வாதாடி இருந்தால் கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சேனார். அதனால கடைசி ரத்த கற்கள் ஆகி போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசுசு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கா, அவளும் உனக்கு நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க, உன்னையும் பாடி அவள் நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 ஸ்பூன் ஆகி போச்சு. அதனால் அதுதான் கதை. அப்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பிளே இருக்கும். இப்போ கேசு கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இதில் எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகியோட அந்த வைராக்கியம். இப்படி கேட்டானே, இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாது, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸில். ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே, இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டு தெரிஞ்சா அவன் நம்ம நாசம் பரவாயில்ல தான் போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பழியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுறதுக்கு ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானே, எது இருந்தானே என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்து லவ் பண்ணுறது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தோம் லீவிடும் வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்லாம் கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே பிடிக்கும். இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம இந்த பாடணும். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை.
அந்த ஃபஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபஸ்ட்டில் ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்தமாலி ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர் கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க என்ன திருப்தி அதே மாட்டிக்கணும். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமாக இருக்கோ அதே சரி பரவாயில்ல எனக்கு மாட்டியாச்சு அப்புறம் அதே மாதிரி வசந்தமாலி எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.